ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய சிறை திருச்சியில் நான் இருந்தபோது என் அறைக்கு பக்கத்து அறையில் எனக்கு அறிமுகமாகிறார் தமிழரசன் என்ற ஒருவர். தமிழர் விடுதலை படையை சார்ந்த தமிழரசன். அவரை நக்சலைட்னு அடிச்சு கொண்டுட்டானுங்க பொன்பரப்பிங்கிற கிராமத்துல. அவர் ரொம்ப நேர்மையான மனிதர். எனக்கு தெரிய இந்தியாவில் பிறந்த ஒரு வீர இளைஞர். இளைஞர்களில் அப்பேற்பட்ட ஒரு அறிவாளியை நான் இதுவரை சந்தித்ததில்லை. ஒரு தீப்பெட்டி எடுத்து அரை மணி நேரம் பேசுவார். ஒரு சாதாரண ஒரு பேஸ்ட் எடுத்தாருன்னா அரை மணி நேரம் பேசுவார். ஆராய்ச்சியோட புள்ளி விவரங்களோட. நான் தங்கி அப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ வருவார் போவார். அப்போ வருவார் போவார். அப்ப ஏதாவது காசு கொடுத்தோம்னா உடனே வாங்கிட்டு போய் ஒரு பிரஸ்ல காசை கொடுத்துட்டு இவரே கம்பாசிடரா சேர்ந்து அச்சு கோத்து நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுவார். நல்ல புள்ளி விவரங்கள். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா போற வழியிலேயே பெல்ல கழட்டி ஒருத்தன் வித்துருவாரு, மட்காடை கழட்டி வித்துருவாரு. கடைசியில நடந்து புளியந்தலை திருக்கிட்டே காட்டுக்குள்ள போயிடுவார். இந்த ஜெயங்கொண்டம் பக்கம் எல்லாம் அவர் போய்தான் இந்த முந்திரி பருப்பு காடுகளை அதனுடைய விளைபொருள்களை வெளி மார்க்கெட்டை சார்ந்த வட மாநிலத்துக்காரர்கள் புரோக்கர்களை வச்சு கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள். குறைந்த கூலிகளை கொடுத்தார்கள். அவர் ஒரு கூட்டுறவு சொசைட்டி உண்டு பண்ணி இன்னைக்கு தமிழரசனின் அடிப்படையின் பேரில் தான் இன்று அந்த கூட்டுறவு சொசைட்டிகளில் ஏதோ அரை வயிறு கஞ்சியவாவது அந்த ஜெயங்கொண்டம் பக்கம். அவர் சொன்னாரு,